ஆட்டோ ஓட்டிட்டு சின்னத்துல வருமானத்தினா ரெடி பண்ணி மக்களுக்கு என்னென்ன பண்ணோம்னா பண்ணுச்சு. அது போய் வெளில பண்ண ஆசைப்படாது. ஆரம்பத்துல பார்த்தனா ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஒரு நம்பிக்கையோட போராடிச்சு. இதனை பார்த்த சென்னையை சேர்ந்த இளம் பொறியாளரான சிவா என்பவர் மாற்றுத்திறனாளி பெண்ணான தீபக் ராணிக்கு 3 சக்கர வாகனத்தை வழங்கியுள்ளார். பின்னர் மாற்றுத்திறனாளி கார்த்தியின் அன்னதான திட்டத்திற்காக 3000 ரூபாய் நிதி உதவியும் கொடுத்துள்ளார். இதேபோன்று சின்ன சொக்கிக்குளம் பகுதியை சேர்ந்த 8 வயதான தவழு மாற்றுத்திறனாளியான தேஜஸ் என்ற சிறுவனுக்கு 4 சக்கர வாகனம் கிடைப்பதற்கும் லாரன்ஸ் உதவி புரிந்துள்ளார். கார்த்தி ஆட்டோ ஓட்டி தான் சின்ன சின்ன உதவி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. வாரத்துல 2 நாள் சாப்பாடு கொடுக்க, ஏதோ முடிஞ்சளவு யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ பேனா கொடுக்க, படிக்கிற புக்கு நோட்டு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனா அவரால் அதுதான் செய்ய முடியும். இப்போதைக்கு கஷ்டப்பட்டு அதை ஓட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க தான் பிள்ளை தான் வளரணும், நான் அப்படிலாம் கிடையாது. அதனால இருக்க வரையும் 4 பேத்துக்கு உதவி செய்வோம். உன்னால என்ன முடியுமோ செய், என்னால என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன்னு சொல்லி என்னுடைய வருமானத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு கொடுத்து ஏதோ டிகே கார்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. லாரன்ஸ் சாரை பாக்குறதுக்கு நீங்க எப்படியாவது உதவி பண்ணணும். அதுதான் இந்த வீடியோ எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இது குறித்து பேசிய மாற்றுத்திறனாளி கார்த்திக், நடிகர் ராகவா லாரன்ஸை பார்த்துதான் எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அன்னதானம் உள்ளிட்ட உதவிகளை செய்து வருவதாகவும் கார்த்திக் தெரிவித்தார். சத்தியம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்திக்குடன் சத்தியம் செய்திக்குழு.